மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் கட்டமைப்பு என்பது கடந்த 4 ஆண்டுகளில் அபரிதமான வளர்ச்சியை பெற்று வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டும் 414 கோடியே 13 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சீமான் கட்டிடம், இளங்கலை மற்றும் மருத்துவ படிப்புக்கு 150 250 உயர்த்தும் வகையில் கட்டமைப்பை மேம்படுத்தியது. 285 கோடி ரூபாய் செலவில் ஒரு பன்னடுக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டிடம், 1.5 கோடி மதிப்பீட்டில் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம், இப்படி ஏராளமான புதிய மருத்துவ கட்டமைப்புகள் ஏற்கனவே 414 கோடியே 13 லட்சம் ரூபாய் செலவில் மருத்துவத்துறையின் வரலாற்றில் கோவைக்கு வேற எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கான கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு தற்போது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இப்பொழுதும் கூட 2 கோடியே 45 லட்சம் மதிப்பீட்டில் நீராவி சலவை வசதிகளுடன் கூடிய ஒரு சலவை அமைப்பு, நவீன உபகரணங்களுடன் கூடிய சலவை அமைப்பு ஒன்று கட்டும் பணி நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது. அதற்குரிய உபகரணங்கள் வந்தவுடன் அந்த நீராவி சலவை வசதிகள் இந்த மருத்துவமனையில் தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அளித்த வாக்குறுதி தொடங்கி வைத்த நிகழ்வு என்கின்ற வகையில் 9 கோடியே 65 லட்சம் மதிப்பீட்டில் இந்த மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் வடிகால்வாய்கள் மற்றும் சாலைகள் அமைக்கும் பணிகளுக்காக 9 கோடியே 65 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த பணிகளும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவைகள் மட்டுமல்லாது இந்த மருத்துவமனையில் இருக்கிற விடுதி கட்டிடம், பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு பிரிவுக்கான மருத்துவ உபகரணங்கள், அதிநவீன மருந்தியல் பரிசோதனை ஆய்வகம், குழந்தைகள் நலப்பிரிவு கட்டிடம், ஸ்கேன் கருவி போன்றவை அமைப்பதற்கு 4 கோடியே 3 லட்சம் செலவில் தற்பொழுது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு பல்வேறு வகைகளிலான மருத்துவ கட்டமைப்பு ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. புற்றுநோயை துல்லியமாக கண்டறிகிற பெட் சிடி ஸ்கேன் என்பது இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் 2 இடங்களில் மட்டுமே இருந்தது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை என்று 2 இடங்களில் மட்டுமே இருந்தது. புற்றுநோய் பாதிப்புகள் உலகம் முழுவதும் அதிகரித்து வருகிற நிலையில் கூடுதலாக பெட் சிடி ஸ்கேன்கள் அமைக்க வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவார்ந்த ஆலோசனைகளை ஏற்று கோவை, சேலம், தஞ்சை, நெல்லை, காஞ்சிபுரம் ஆகிய 5 இடங்களில் புதிய பெட் சிடி ஸ்கேன்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் கூட மேலும் 4 இடங்களில் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வெஸ்டர்ன் பெல்ட் என்று சொல்லக்கூடிய இந்த மாவட்டங்களில் சேலத்திலும் கோவையிலும் ஒரே நேரத்தில் இந்த பெட் சிடி அமைப்பு தொடங்கி வைத்திருப்பது என்பதும், கேத்தலாப் வசதியை மேம்படுத்தி இருப்பது என்பதும், எம்ஆர்ஐ புதிய இயந்திரத்தை தொடங்கி வைத்திருப்பது என்பதும் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மிகப்பெரிய அளவில் இந்த பகுதி மக்கள் பயன்பெறுகிற வகையில் சிறப்பு. இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் நாள்தோறுமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை 2000 முதல் 2500 வரையில் இருந்தது. தற்போது இன்றைக்கு பல்வேறு வகைகளிலான மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்தி இருக்கின்ற காரணத்தினால் இதனுடைய தினந்தோறுமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை 4500 5000 வரை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். கோவை மாநகரத்து மக்கள் மட்டுமல்ல, கோவையை சுற்றி இருக்கிற பல்வேறு கிராமங்களை சேர்ந்தவர்களும் கூட அரசு மருத்துவ சேவையை கூடுதலாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வமும் நம்பிக்கையும் அவர்களுக்கு கூடியிருக்கின்ற காரணத்தினால்
இன்றைக்கு 4500க்கும் மேற்பட்டவர்கள் தினந்தோறும் இங்கே வந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் 100% அரசு மருத்துவ சேவையை உறுதிப்படுத்துவது என்கின்ற வகையில் பல்வேறு வசதிகள் இங்கே தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு 4 புதிய வசதிகளை, மிக புதிய வசதிகளை இந்த மருத்துவமனைக்கு இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் அவசியம் உலகம் முழுவதும் அதிகரித்து வருகிறது. இயற்கையாகவே மகப்பேறு என்கின்ற நிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி செயற்கை கருத்தரித்தல் என்கின்ற வகையிலான இந்த பணிகள் எல்லா நாடுகளிலும் அதிகரித்து வருகிறது. எனவே அந்த வகையில் தமிழ்நாட்டிலும் கூட தனியார் மருத்துவமனைகளில் மட்டுமே 10-12 லட்சம் ரூபாய் செலவு செய்து செயற்கை கருத்தரித்தல் மையங்களின் மூலம் அவர்கள் பயன்பெறுகிற நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பரிச்சார்ந்த ரீதியாக ஒரு 4-5 மருத்துவமனைகளில் செயற்கை கருத்தரித்தல் மையங்களை ஏற்படுத்தி மக்களுக்கு இலவசமான மருத்துவ சேவை அளிக்க வேண்டும் என்கின்ற வகையில் அறிவுறுத்தியதன் விளைவு ஏற்கனவே சென்னை எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் செயற்கை கருத்தரித்தல் மையம் தொடங்கி வைக்கப்பட்டு பெரிய அளவில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதேபோல் இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் கடந்த மாதம் எங்களால் அந்த செயற்கை கருத்தரித்தல் மையம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. உலக அளவில் ஒரு 15% தம்பதியினர் கருவுறாமல் இருப்பதாக இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலும் கூட 15 பெண்களில் ஒருவருக்கு கருவுறும் தன்மை என்பதில் குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. எனவே கருவுறாமைக்கான பல்வேறு காரணங்கள் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த இருபாலருக்கும் இடையே பல்வேறு கருத்து மாறுபாடுகளும் வந்து குடும்ப சூழலில் பின்னடைவு ஏற்படுகிறது. அந்த வகையில் ஏழை எளியவர்களும் பயன்பெறுகிற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கோவையில் இன்றைக்கு புதிதாக 16,30,000 செலவில் ஒரு முதல்நிலை செயற்கை கருத்தரித்தல் மையம் ஒன்று இன்றைக்கு தொடங்கி வைப்பதில் இந்த துறை பெருமை கொள்ளுகிறது. ஏற்கனவே சேலத்தில் இந்த முதல்நிலை செயற்கை கருத்தரித்தல் மையம் கடந்த மாதம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதோடு சேர்த்து தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையின் சார்பில் முழுமையான செயற்கை கருத்தரித்தல் மையம் எழும்பூரிலும், முதல்நிலை செயற்கை கருத்தரித்தல் மையம் சேலத்திலும், முதல்நிலை செயற்கை கருத்தரித்தல் மையம் கோவையிலுமாக இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த துறை இங்கே தொடங்கியதற்கு பிறகு ஏறத்தாழ 180 தாய்மார்களுக்கு இந்த முதல்நிலை செயற்கை கருத்தரித்தலுக்குள்ளான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அதில் 2 பேர் இன்றைக்கு கருவுறும் நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இந்த அமைப்பு இங்கே முழுமையாக உருவாக்கப்பட்டதற்கு பிறகு நிச்சயம் நூற்றுக்கணக்கான தாய்மார்கள் செயற்கை கருத்தரித்தலின் வாயிலாக கருவுறும் நிலை என்பது ஏற்படவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு இன்னொரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு, தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பல்வேறு புதிய திட்டங்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு சோமாட் ரோகான் என்கின்ற மருந்து வழங்கும் திட்டம் ஒன்று, சொமோட்டோகிராம் என்கின்ற இந்த மருந்து வழங்கப்படும் என்று கடந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு முதல் கட்டமாக 13,28,00,000 மதிப்பீட்டில் இந்த சொமோட்டோகிராம் மருந்து வழங்கும் திட்டத்தை இன்றைக்கு கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடங்கி வைத்திருக்கிறோம். இங்கே இந்த சொமோட்டோகிராம் மருந்து இன்றைக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் 5 வாரத்திற்குரிய மருந்து அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஐஸ் பெட்டியுடன் கூடிய இந்த சொமோட்டோகிராம் மருந்து வழங்கும் திட்டம் கோவையில் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது.
ஒரு குழந்தைக்கு இன்றைக்கு வழங்கிய அந்த மருந்தின் விலை 60,000 ரூபாய். 5 வாரத்திற்கு 60,000 ரூபாய். ஒவ்வொரு குழந்தைக்கும் அதனுடைய வளர்ச்சியை பொறுத்து ஓரிரு ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருந்து மருந்து தர வேண்டும். எனவே ஒவ்வொரு குழந்தையும் அதனுடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்டு இந்த அரசு லட்சக்கணக்கில் குழந்தைகளுக்கு செலவு செய்கிறது. கோடிக்கணக்கான ரூபாயை இதற்காக இன்றைக்கு அரசு தந்திருக்கிறது. அந்த வகையில் முதல் கட்டமாக 13,28,00,000 மதிப்பீட்டில் தமிழ்நாடு முழுவதிலும் சோமோட்டோகிராம் மருந்து வழங்கும் இந்த திட்டத்தை கோவை மருத்துவமனையிலிருந்து இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம். அதோடு இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பான நிகழ்வு, சாலைகளில் பாதுகாப்பு இல்லாமல் ஆதரவற்ற நிலையில் மனநலன் பாதித்து சாலைகளில் அலைந்து திரியும் மன வளர்ச்சி குன்றியவர்களை பாதுகாத்து மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை மருத்துவமனைகளுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தேவையான மருத்துவ வசதிகளை அளிக்கும் ஒரு திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஏற்கனவே அறிவித்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் படிப்படியாக செயல்படுத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட வீடற்ற நபர்களை பராமரிப்பதற்குரிய ஒரு அவசர சிகிச்சை மற்றும் மீட்பு மையம் ECRC என்று சொல்லக்கூடிய எமர்ஜென்சி கேர் அண்ட் ரெக்கவரி சென்டர் ECRC என்கின்ற ஒரு அமைப்பு இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த 16 இடங்களில் செயல்படுத்தப்படுகிறது என்றாலும் கோவையில் இந்த அமைப்பை 10 படுக்கைகளுடன் 15 படுக்கைகளுடன் கொண்ட ஒரு ECRC மையம் இங்கே தொடங்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் சாலைகளில் ஆதரவற்ற நிலையில் வீடற்ற நிலையில் பராமரிப்புகள் ஏதுமில்லாமல் மருத்துவ வசதிகள் ஏதுமில்லாமல் மனநலம் பாதித்த நிலையில் அலைந்து திரியும் நபர்களை கண்டறிந்து அவர்களை காப்பதற்குரிய ஒரு மிக சிறந்த மனிதநேய நடவடிக்கைகளில் இது ஒன்று. அந்த வகையில் இதையும் இன்றைக்கு இது தன்னார்வலர்களோடு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உதவியோடு இது செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் இன்றைக்கு அதையும் இங்கே தொடங்கி வைப்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். அதேபோல் நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை 118 அறிவிப்புகளை ஏற்கனவே அறிவித்து ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு அறிவிப்பையும் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஏற்கனவே அறிவித்த நிதிநிலை அறிக்கையிலான அறிவிப்பு, கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தாய் மற்றும் பச்சிளம் குழந்தை பராமரிப்பு மையம் மிங்கு என்று சொல்லப்படுகிற ஒரு அமைப்பு தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் ஒரு 86 லட்சம் மதிப்பீட்டில் 10 படுக்கைகள், 10 குழந்தைகளுக்குரிய சிறிய அந்த பெட் வசதிகள், அதேபோல் பாலூட்டும் வசதிக்குரிய அந்த சிறப்பு வசதி நாற்காலிகள் போன்ற வசதிகளோடு 86 லட்சம் செலவில் மிங்கு என்று சொல்லப்படுகிற மதர் நியூபார்ன் இன்டென்சிவ் கேர் யூனிட் ஒன்று இப்பொழுது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. ஆக இந்த 4 புதிய திட்டங்கள் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடங்கி வைத்திருப்பதிலிருந்து இந்த மருத்துவமனை என்பது இன்றைக்கு இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலான மருத்துவ கட்டமைப்புகளை மிக சிறப்பாக பெற்ற ஒரு நிறுவனம், ஒரு நிர்வாகம் என்கின்ற வகையில் இது சிறப்பு பெற்றிருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தின் மாட்சிமை தங்கிய ஆட்சித் தலைவர் அவர்கள் ஒரு புதிய திட்டம் ஒன்றை கோவையில் நடைமுறைப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். கடந்த ஏப்ரல் திங்கள் 21ஆம் தேதியிலிருந்து அவர் இந்த மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர், மதுக்கரை, நெகமம், காரமடை, சர்க்கார் சாமகுளம், சுல்தான்பேட்டை, வால்பாறை, பெரியநாயக்கன்பாளையம், அன்னூர் போன்ற இடங்களில் 16 சிறப்பு முகாம்களை நடத்தி
50-60 வயதை கடந்த கிராம மக்கள், குறிப்பாக விவசாய பெருமக்கள், கண் பாதிப்பு அவர்களுக்கு இருப்பது தெரியாமலேயே கண்ணில் புரை இருப்பது, கண் மங்கலாக தெரிவது, கண் பார்வை குறைவு இருப்பது பெரிய அளவில் அவர்கள் கண்டுகொள்ளாமலேயே ஏதோ 60 வயதாகிவிட்டது, இனிமேல் அப்படித்தான் இருக்கும் என்கின்ற நிலையில் தலைவிதி என்று எதையோ நொந்து கொண்டு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருப்பார்கள். அவர்களையெல்லாம் இன்றைக்கு அடையாளம் கண்டு நம்முடைய மாவட்ட ஆட்சி நிர்வாகம் அவர்களுக்கு கண் பரிசோதனை செய்து ரோட்டரி சங்கத்தின் அந்த உறுதுணையோடு அவர்களுக்கு இன்றைக்கு கண்ணாடிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. கண்ணாடிகளை பொறுத்தவரை ரோட்டரி என்கின்ற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் செய்திருக்கிறது. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அப்படி கண்டறியப்படுபவர்களுக்கு தேவையான கண் பரிசோதனைகளை செய்வது, கண் மருத்துவ சிகிச்சைகளை செய்வது என்று 100% இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அதற்கு பொறுப்பேற்று சிகிச்சைகளை தந்து இன்றைக்கு ரோட்டரி சங்கத்தின் மூலம் விலை உயர்ந்த கண்ணாடிகளை, ஒவ்வொரு கண்ணாடியும் 1000, 1500 விலை பெறும் கண்ணாடிகள் இன்றைக்கு ரோட்டரி சங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவரின் இந்த ஒரு மகத்தான செயல் மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒன்று. அந்த வகையில் சிறப்பான இந்த சேவையை கோவை மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அலுவலர்களோடு ஒருங்கிணைந்து இந்த கல்லூரியின் முதல்வர் மரியாதைக்குரிய சகோதரி நிர்மலா போன்றவருடைய உறுதுணையோடு இந்த திட்டத்தை மிக சிறப்பாக செய்திருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு மட்டுமல்லாது, நேற்றைக்கு நீட் தேர்வு, நீங்கள் எல்லாம் கேட்பதற்கு முன்னாலே சொல்லிவிடுகிறேன், நீட் தேர்வை பொறுத்தவரை இப்பொழுது அதற்கான ரிசல்ட் வந்திருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நீட் தேர்வு நாம் விலக்கு பெற வேண்டும் என்கின்ற வகையிலான முயற்சிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருந்தாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வுக்கு தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளித்து தீர வேண்டும் என்கின்ற வகையில் பல்வேறு வகைகளிலான சட்ட போராட்டங்களையும் பல்வேறு வகைகளிலான மக்கள் போராட்டங்களையும் முன்னெடுத்துக் கொண்டிருந்தாலும் இப்போது நடைமுறையில் இருக்கிற அந்த நீட்டை சந்தித்தே தீர வேண்டும் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. அந்த வகையில் இந்த அரசு எடுத்து வருகிற நடவடிக்கைகளின் காரணமாக நடந்து முடிந்த நீட் தேர்வில் தமிழ்நாட்டை சேர்ந்த 1,35,715 பேர் பங்கேற்று தேர்வு எழுதியிருக்கிறார்கள். அதில் 76,181 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், தகுதி பெற்றிருக்கிறார்கள். தகுதி பெற்ற அனைவருக்குமே இடம் கிடைப்பது என்பது கடினமான ஒன்று என்றாலும் இருக்கிற இடங்களில் இவர்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் என்றாலும் 1,35,715 பேரில் 76,181 மாணவர்கள் தகுதி பெற்றிருக்கிறார்கள். இந்த தேர்வில் இன்னொரு கூடுதல் சிறப்பு, முதல் 100 மதிப்பெண்களில் இந்தியா முழுமைக்கும் இருக்கிற 36 மாநிலங்களில் முதல் 100 மதிப்பெண்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த 6 பேர் அந்த முதல் 100 பேரில் நம்முடைய மாணவர்கள் இருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அந்த வகையில் அந்த மாணவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை அரசின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த MBBS என்று சொல்லப்படுகிற மருத்துவத்திற்கான இளங்கலை படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் இன்றைக்கு பெறப்பட்டு வருகிறது. இதுவரை 32,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. நீட் மதிப்பெண்களின் அடிப்படையில் தேசிய தேர்வு மையம், தமிழ்நாடு மருத்துவ தேர்வு குழு போன்றவைகள் வழங்குகிற வழிகாட்டுதலை ஏற்று மிக விரைவில் அவர்களுக்கான அந்த கவுன்சிலிங் நடத்தப்படவிருக்கிறது. இந்த நிலையில் தேர்ச்சி பெற தவறிய மாணவர்களுக்கு கவுன்சிலிங் என்கின்ற வகையில் அவர்களுக்கு மனநல ஆலோசனைகள் வழங்கும் திட்டம் நாளை காலை சென்னையில் 104 என்கின்ற அந்த எண்ணின் மூலம் இன்றைக்கு தொடங்கப்படவிருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தொடர்ச்சியாக +2 தேர்வு முடிவுகளாக இருந்தாலும் நீட் தேர்வு முடிவுகளாக இருந்தாலும் மாணவர்களிடையே இருக்கிற மனச்சோர்வை குறைக்கிற வகையில் இந்த தேர்வு மட்டுமே வாழ்க்கை அல்ல என்பதை அவர்களுக்கு உணர்த்துகிற வகையில் மிகப்பெரிய அளவில் மனபாதிப்போடு இருக்கிற மாணவர்களுக்கு மன உளைச்சலை குறைக்கிற வகையிலான கலந்தாய்வு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த கவுன்சிலிங் என்பது நாளை காலை சென்னையில் தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது.
அத்துணை மாணவர்களுக்கும் தேர்வாக தவறிய ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் கவுன்சிலிங் வழங்கப்படவிருக்கிறது. இப்படி பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு கோவை மருத்துவக் கல்லூரியில் தொடங்கி இருக்கிறோம். இன்று காலை கூட நான் கோவையை ஒட்டியிருக்கிற சிறுவாணி பகுதியில் இன்றைக்கு 3க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு, குறிப்பாக பழங்குடியினர் வசிக்கிற மலை கிராமங்களுக்கு ஒரு 15-16 கிலோமீட்டர் நடந்தே சென்று ஒவ்வொரு கிராமத்திலும் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த திட்டத்தின் பலன் ஒவ்வொரு வீடாக ஆய்வு செய்தோம். இதில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம், ஒரு சீங்கம்பதி என்கின்ற ஒரு மலை கிராமத்தில் 53 வீடுகள் இருக்கிறது. 154 பேர் வசிக்கிறார்கள். அந்த 154 பேரில் 53 வீடுகளையும் அநேகமாக விசாரித்தேன். அதில் 12 பேர் இன்றைக்கு அரசின் மருத்துவ வசதியை பெற்று வருகிறார்கள். ஒரு 11 பேர் உயர் ரத்த அழுத்த நோயும் ஒருவருக்கு மட்டும் இந்த நீரிழிவு நோய் பாதிப்பும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மலை கிராமங்களிலும் கூட தமிழ்நாட்டின் கடைகோடி மனிதனுக்குமான மருத்துவ சேவை என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மக்களை தேடி மருத்துவத்தின் இந்த மகத்தான செயல் இன்றைக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அந்த வகையில் அந்த சீத்தம்பதி என்கின்ற கிராமத்தில் நாங்கள் ஒவ்வொரு வீடாக தேடி சென்று பார்த்து கொண்டிருந்த போது அதிமுகவை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஒருவர் ஒரு விபத்தொன்றில் கீழே விழுந்து கால் உடைந்து வீட்டில் படுத்துக் கொண்டிருந்தார். அவரை போய் நாங்கள் விசாரித்து இந்த கிராமத்தில் வழங்கப்படுகிற மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் சேவை குறித்து கேட்டோம். மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைந்து எங்களுக்கெல்லாம் தாய்போல் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த கிராம மக்களை காத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை சொல்லி மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அவர் எங்களுக்கு மகிழ்ச்சி தெரிவித்தார். இதை சொல்வதற்கு காரணம், இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய இந்த திட்டங்கள் மக்களை வெகுவாக சென்றடைந்திருக்கிறது என்பதற்கு சிங்கம்பதி அந்த ஊராட்சி மன்றத்தின் முன்னாள் தலைவர் அவரை சந்தித்தது இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்முடைய இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவும், இன்று மாலை நம்முடைய கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மாணவியர்கள் 150 பேருக்கு பட்டமளிப்பு விழாவிலும் நானும் துறையின் செயலாளரும் பங்கேற்கவிருக்கிறோம். இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியை பொறுத்தவரை துறையின் செயலாளர், மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோவை மற்றும் பொள்ளாச்சி, நம்முடைய பெருமதிப்புக்குரிய முன்னாள் துணை மேயர் திரு கார்த்திக் போன்ற நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர், துணை மேயர் உள்ளிட்ட ஏராளமான மக்கள் பிரதிநிதிகளும் அரசு உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார். எங்கங்க அதாவது ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமா அந்த மாதிரி அவங்க நோட்டீஸ் அனுப்புவாங்க. நம்ம எவ்வளவு மருத்துவர்கள் இருக்கிறாங்கிற அந்த தகவலை தெரிவிப்போம். இது ஏதோ ஒரு பெரிய தண்டனைக்குரிய குற்றம்லாம் இல்லை. இது வழக்கமா வர்ற அந்த இது இல்ல பற்றாக்குறை இல்லாத வகையில் இன்றைக்கு எல்லா மருத்துவ பணியிடங்களையும் தொடர்ந்து நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, புதிய பணியிடங்கள் உருவாக்குவதிலும் இந்த அரசு பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், 29,000 பணியிடங்கள் புதிதாக இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது. 1 எம்ஆர்பியின் சார்பில் போடப்பட்ட பணியிடங்கள். இதை தவிர்த்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி என்கின்ற வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான பணியிடங்கள். இப்ப கூட இந்த மாவட்டத்தில் இந்த நகர்ப்புற நலவாழ்வு மையம் மட்டும் எத்தனை மருத்துவமனை சார்? மொத்தத்துல 78. இந்த 78க்குமே புதிய மருத்துவர்கள், புதிய செவிலியர்கள், புதிய சுகாதார அலுவலர்கள், புதிய உதவியாளர்களை தேர்ந்தெடுத்தது மாவட்ட ஆட்சித்தலைவர். இதெல்லாமே புது பணியிடங்கள் தான். இப்படி தொடர்ச்சியா உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் நீட் தேர்வுல சூரிய நாராயணன் அவர் 665 மதிப்பெண்கள், ரேங்க் லிஸ்ட்ல 27. அதே கோவை சேர்ந்த அபிஷேகான ஒரு மாணவி 680 மதிப்பெண்கள், ரேங்க் லிஸ்ட்ல 40. ஆனா அந்த ரேங்க் லிஸ்ட்லயே வரல, மதிப்பெண்ல தொடர்புடைய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நீட்டுங்கிற அந்த அமைப்பு பண்றது. இப்போ இது நீங்க சொல்லியிருக்கிறத அப்ப நாங்களும் செக்ரட்டரி மூலமா அவங்களுக்கு கடிதத்தின் வாயிலா இதுல இருக்கிற குளறுபடிகள் எதனால் ஏற்பட்டது என்கின்ற விவரத்தை கேட்டறிவோம். ஒண்ணு இல்ல இப்ப இதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துன்னு வர்றோங்க.
இங்க கூட இந்த மல்டி லெவல் அந்த டூ வீலர் பார்க்கிங் அது இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு நடவடிக்கைகள் படிப்படியா எடுத்துட்டு வரோம்.